அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பூர் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு எடுக்கும் காவடிகளும் அதன் சிறப்பு பலன்களும் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். காவடி என்பது கந்தபெருமானுக்கு நேர்த்திக்கடனாக தோளில் சுமந்து சென்று வழங்கப்படும் ஒரு புனிதமான வழிபாட்டு முறை. இது இடும்பன் சுமந்து வந்த மலைகளின் அடையாளமாகவும் பக்தர்களின் கர்ம வினைகளை குறைபாடுவதற்காகவும் கருதப்படுகிறது. பால், பன்னீர், வேல், மயில் மற்றும் அக்னி போன்ற பல்வேறு காவடிகள் நோய் நீக்கவும் குழந்தை வரம், வெற்றி, செல்வம் பெறவும் பக்தர்களால் எடுக்கப்படுகின்றன. பிள்ளை சூனியம் மற்றும் திருஷ்டி தோஷங்கள் நீங்க உதவுகிறது. முக்கியமாக அக்னி காவடி பிள்ளி சூனியம் மற்றும் திருஷ்டி தோஷங்களை நீக்க உதவுகிறது. பால் காவடி முருகனுக்கு அபிஷேகம் செய்ய எடுத்து செல்லப்படும் ஒரு அற்புதமான குடும்ப நலனுக்காக உகந்த காவடியாகும். பன்னீர் காவடி தூய்மையையும் பக்தியுடைய சிறப்பையும் இது எடுத்துரைக்கின்றன. மயில் காவடி முருகனின் வாகனமான மயில் இறகுகளால் அலங்கரிக்கப்பட்டு மன அமைதி மற்றும் வெற்றியை தரும் அற்புதமான காவடியாகும். அடுத்ததாக வேல் காவடி வேல் போன்ற குச்சிகளால் உடலில் குத்தி உடல் வேதனையை தாங்கி பக்திக்கு ஒரு சான்றாகும். இதுதான் முக்கியத்துவமான காவடியாகும். அடுத்ததாக புஷ்ப காவடி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காவடியாகும். பூ போன்ற காவடி என்றும் அழைப்பார்கள். அடுத்ததாக மஞ்சள் காவடி. இந்த மஞ்சள் காவடியானது திருமண தடைகளை நீக்கவும் வாழ்வில் வெற்றியை பெறவும் எடுக்கப்படும் ஒரு அற்புதமான காவடியாகும். அடுத்ததாக ஷர்ப்ப காவடி நாகதோஷங்கள் நீங்கி குழந்தை வரம் பெற எடுக்கப்படும் ஒரு உன்னதமான காவடியாகும். காவடி எடுப்பவர்கள் 48 தினங்கள் கடுமையான விரதம் பால் காவடி, மயில் காவடி, வேல் காவடி, பறவை காவடி, மச்சை காவடி, புஷ்ப காவடி, தீர்த்த காவடி, பன்னீர் காவடி, அக்னி காவடி, சர்ப்ப காவடி என பல்வேறு வகையான காவடிகள் உள்ளன. இடும்பன் மலை சுமந்ததன் அடையாளமாக பக்தர்கள் தங்கள் கர்ம வினைகளை சுமந்து வந்து முருகப்பெருமானிடம் ஒப்படைக்கப்பட்டதாக இது நம்பப்படுகிறது. இது மன உறுதி, பக்தியின் உச்சம் மற்றும் உடல் மன சுத்தத்தை வலியுறுத்தும் ஒரு ஆன்மீக பயணமாகும். முருகப்பெருமானுக்கு எடுக்கப்படும் ஒரு உன்னதமான ஒரு பக்தர்களின் அடையாளமாகும். முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த திருநாளாக இந்த பங்குனி உத்திர விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்று அனைத்து முருகன் கோவில்களில் பல்வேறு பூஜைகளும் பரிகாரங்களும் நடைபெற இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் முருகப்பெருமான் வேண்டிக் கொண்டு நேர்த்திக்கடனாக பக்தர்கள் சுமந்து காவடிகளும் அப்படி பக்தர்களிடம் காவடிகளின் வகைகளும் அவற்றில் ஏற்படும் பலன்களும் அதிகமாக இருக்கின்றன. காவடிகளில் மொத்தம் 20 வகைகள் உள்ளன. ஒவ்வொரு வகை காவடிக்கும் ஒவ்வொரு வகை பலன் இருக்கிறது என கூறப்படுகிறது. காவடி எடுப்பவர்கள் அழகு குத்தி கொள்வதும் வழக்கத்தில் இருக்கிறது. தங்க காவடி எடுத்தால் உங்களுக்கு நீடித்த ஆயுள், குறையற்ற செல்வம் வழங்கும் என நம்பப்படுகிறது. வெள்ளி காவடி எடுத்தால் நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்குமாம். பால் காவடி எடுத்தால் செல்வ செழிப்பு மனிதர்களிடையே அதிகமாக கிடைக்குமாம். சந்தன காவடி எடுத்தால் நம்முடைய குடும்பத்தில் வியாதி தொத்தி கொண்டிருந்தால் அந்த வியாதிகள் நீங்கும். பன்னீர் காவடி எடுத்தால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மனநல குறைபாடுகள் விலகும். சர்க்கரை காவடி எடுத்தால் சந்தன வாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அன்ன காவடி எடுத்தால் வறுமை நீங்கும். இளநீர் காவடி எடுத்தால் நம்முடைய உடலில் இருக்கும் நோய்கள் நீங்கும். அலங்கார காவடி எடுத்தால் திருமண தடை நீங்கி உடனடியாக நமக்கு திருமணம் நடைபெறும். அக்னி காவடி எடுத்தால் திருஷ்டி தோஷம், பிள்ளி சூனியம் மற்றும் செய்வினைகள் நீங்கும். கற்பூர காவடி எடுத்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். சர்ப்ப காவடி எடுத்தால் குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். மஞ்சள் காவடி எடுத்தால் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். சேவல் காவடி எடுத்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும். மலர் காவடி எடுத்தால் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக காவடிகள் எடுத்து முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு உடலை வருத்தி
எண்ணற்ற மக்கள் இந்த பங்குனி முருகன் அதாவது பங்குனி உத்திர நாட்கள் முருகனை தரிசிக்கிறார்கள். முருகனுக்குரிய வழிபாட்டில் காவடி சிறப்பானது. மலை கடவுளான முருகப்பெருமானுக்கு அபிஷேக திரவியங்களை எடுத்து செல்லும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்ட நேர்ச்சையான இது இடும்பனால் உருவாக்கப்பட்டது. பால், பன்னீர், இளநீர், சந்தனம் என காவடியில் சுமந்து சென்று முருகனை குளிர்விக்கும் போது குழந்தை கடவுளான அவன் மனம் குளிர்ந்து வேண்டும் வரங்களை வாரி வழங்குகிறார் முருகப்பெருமான். முருகப்பெருமானை நினைத்து எண்ணற்ற மக்கள் காவடிகளை சுமந்து முருகப்பெருமானை செல்லுகிறார்கள். முருகன் என்றாலேயே அது வெற்றி மற்றும் அழகு அனைத்தையும் தருகிறது. முருகனை வணங்குபவர்களின் முகம் எப்பொழுதும் பொலிவாகவே இருக்கும். முக்கியமாக முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு எவர் ஒருவர் எந்த செயலில் ஈடுபட்டால் அது அப்படியே நடைபெறுமாகும். முருகனுக்கு எடுக்கப்படும் காவடிகள் இடும்பனால் உருவாக்கப்பட்டது. இடும்பன் முருகப்பெருமானுக்காக சுமந்து சென்றதை நினைவு கூறும் வகையில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம் போன்ற நாட்களில் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான நாட்களாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. காவடி எடுப்பதற்கு அதாவது முருகன் கோவில், பழனி கோவில் பங்குனி உத்திரம் விழா மிக சிறப்பாக நடைபெறும். இந்த விழாவின் போது பழனிக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வருவார்கள். பழனி முழுவதும் காவடி காட்சிகளாக இருக்கும். முருக பக்தர்கள் காவடி எடுப்பதற்கு ஒரு புராண கதையே இருக்கிறது. பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடந்த சமயம் தேவர்களும் முனிவர்களும் மற்றும் எல்லோரும் தெய்வீக திருமணத்தை கைலாயம் செல்கின்றனர். இதனால் வடபுறம் தாழ்ந்து தென்புறம் உயர்ந்தது. பூமியை சரிசமமாக செய்வதற்கு சிவபெருமான் அகத்திய முனிவரை தென் திசைக்கு அனுப்பி வைத்தார். அகத்திய முனிவரும் தென் திசையில் புதிய மலையில் தங்கினார். அகத்திய முனிவர் அங்கிருந்த காலத்தில் தாம் வழிபட்ட சிவகிரி, சக்திகிரி என்றும் இரு சிகரங்களுக்கு கொண்டு வருமாறு தன் சீடனாக்கிய இடும்பாசுரனிடம் கட்டளையிட்டார். இடும்பாசுரன் மிக பெரிய பக்திமான். தன் குருவான அகத்தியர் இட்ட கட்டளையை நிறைவேற்ற தன் மனைவி இடும்பனிடம் கைலை சென்று முருகப்பெருமானுக்குரிய கந்தமலையில் உள்ள சிவகிரி, சக்திகிரி என்னும் இரு குன்றுகளையும் பெயர்த்தெடுத்து ஒரு பெரிய பிரதண்டமத்தின் இரு புறங்களிலும் காவடியாக கட்டினார். தன் தோளின் மீது பிரம்மாண்டத்தின் அதாவது பிரதம தண்டத்தின் மையப்பகுதியில் வைத்து கொண்டு புதிய மலைக்கு திரும்பும் வழியில் திருவாவினன்குடிக்கு மேலே ஆகாயத்தில் பறந்த போது முருகப்பெருமான் அந்த இருமறைகளையும் அங்கேயே இறக்குமாறு அவ்விடத்திலேயே நிலைபெற செய்துவிட்டார். தன்னை அறியாமல் தரையில் இறக்கிய இடுமன் எவ்வளவு முயன்றும் பிரதண்டத்தின் ஓரங்களில் கட்டிய மலையில் அசைக்க முடியாமல் திசைத்து நின்றான். அப்போது சிவகிரி குன்றின் மீது ஒரு அழகிய சிறுவன் கோவணத்துடன் ஆண்டியின் உருவில் சிரித்து கொண்டு நிற்பதை கண்டான். அந்த சிறுவன்தான் மலையை அசைக்கக்கூட முடியவில்லை. என் கருகிய இடும்பாசுரன் அச்சிறுவனை மலையிலிருந்து இறங்கும்படி அதட்டினான். சிறுவனோ மலை தனக்கே சொந்தமென வாதிட்டார். இவ்வளவு சிறப்பு புராண கதைகள் நடந்தது இந்த இடும்பாசுரனில்தான். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.